Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல சின்னதா ட்ரையாங்கிள் ஷேப்ல காயின் பர்ஸ் எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். ட்ரையாங்கிள் ஷேப்லயே இதுக்கு மூடியும் வரும். இதுக்கு நான் மேக்னெட்டிக் லாக்கும் வச்சிருக்கேன். இங்க ஒரு ட்ரையாங்கிள் ஷேப், அதுக்கு அப்புறம் பேக் சைடு இங்க ஒரு ட்ரையாங்கிள் ஷேப், மூடியிலயும் ட்ரையாங்கிள் ஷேப். மொத்தம் 3 ட்ரையாங்கிள் ஷேப் இந்த பர்ஸ்ல பின்ன போறோம். ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பும் ஒரு மெத்தட்ல நம்ம பின்னுவோம். கொஞ்சம் வித்தியாசமா இந்த பர்ஸை ட்ரை பண்ண போறோம். இதே மாதிரி பெரிய பர்ஸ் எப்படி பின்றதுன்னு இன்னொரு வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் கிளியரா புரியும். இந்த பர்ஸ் பின்றதுக்கு 6 ஒயர், ஒரு ஒயரும் 4 அடி கட் பண்ணிக்கோங்க. இந்த 6 ஒயரையும் 2 எடுத்து கிராஸ் நாட் போடணும். ஃபர்ஸ்ட் 2 ஒயரை சரி சமமா மடிச்சு வச்சுக்கோங்க. பிகினருக்காக நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லூப்ல ரைட் ஹேண்ட் லூப்பா இப்படி போடணும். கீழே 2 ஒயர் இருக்கும். இதுல பின்பக்கம் சுத்தி வர ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்தா மாதிரி வைக்கணும். அப்புறம் இந்த ஒயர் இதுவும் பின்பக்கம் சுத்தி வரும். இதை எடுத்து மேல இருக்கிற இந்த லூப்ல போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இதுதான் நார்மல் பாக்ஸ் நாட். இப்போ நாட் போட்டுட்டு ஆப்போசிட்ல ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணும். சப்போஸ் அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. இப்போ இது கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி இந்த ஆப்போசிட்டில் இருக்கு இல்லையா, இதையும் செக் பண்ணணும். எந்த ஒயர் பெருசாக இருக்கோ அதை இப்படி தள்ளி ஆப்போசிட் ஒயரை பிடிச்சி இழுத்தீங்கன்னா ஒயர் வந்துட்டு இந்த மாதிரி ஈக்குவலாக வந்துடும். நாட் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா. இதே மாதிரி கட் பண்ண 6 ஒயரையும் 2 எடுத்து நம்ம நாட் போட்டோம்னா மொத்தம் 3 நாட் நமக்கு கிடைச்சிருக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 3 நாட்டையும் ஒன்னா ஜாயின் பண்ண போறோம். 2 நாட்டை இப்படி பக்கத்துல வச்சோம்னா மேல வந்துட்டு ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, மேல மட்டும் ஒரு நாட் போட்டுக்கோங்க. லெஃப்ட் சைட் நாட்ல இருக்கிற ஒயரை இப்படி மடிக்கணும். ரைட் சைட் நாட்ல இருக்கிற ஒயரை இது மேல சுத்தி எப்பவும் போல நாட் போட்டுக்கோங்க. இங்கே ஒரு நாட் போட்டாச்சு. அப்படியே இதை இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு 3வது நாட் போட்டு வச்சோம் இல்லையா, அதை இந்த 2 நாட்டுக்கு நடுவில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். 3வது நாட் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இப்படி நடுவில் வச்சு லெஃப்டில் ஒரு நாட்டு ரைட்டில் ஒரு நாட் நம்ம போடுவோம். ஸோ 6 நாட் கிடைக்கும். லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா, இந்த ஒயரை இப்படி மடிங்க. அடுத்து இந்த நாட்டில் 4 ஒயர் போகும். இதில் ஏதாவது ஒரு ஒயரை எடுத்து இதை மேலே சுற்றி நாட் போட்டுக்கோங்க. இப்போ கடைசியாக 6வது நாட் போட போகிறோம். இப்போ நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த நாட்டுக்கும் ஆல்ரெடி ரைட் சைடு இருக்கு இல்லையா, இந்த நாட்லேயும் ஒயர் ஒன்னோட ஒன்று கிராஸ் ஆகும். இதில் 6வது நாட் போடணும். இப்போ நம்ம பர்ஸோட பேக் சைடு இருக்கிற ட்ரையாங்கிள் ஷேப்பை பின்னிக்கிட்டு இருக்கோம். 3 நாட்டை ஒன்றா ஜாயின் பண்ணதில் மொத்தம் 6 நாட் வந்திருக்கும். ரவுண்ட் ஷேப்பில் வந்திருக்கு இல்லையா. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு மேலே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது பாருங்கள். இதில் 3 கிராஸ் நாட்டு மட்டும் போட போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே மேலே போட்டுக்கலாம். ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த ஷேப் வந்துட்டு நம்ம கொண்டு வர போகிறோம். இங்கே ஒரு நாட் போட்டாச்சு இல்லையா, அடுத்து இங்கே ஒரு நாட்டு இங்கே ஒரு நாட் போட போகிறோம். இந்த மாதிரி போட்டோன்னா இது பார்க்கறதுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். 4 வருஷத்துக்கு முன்னாடி முதல் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த தோரணம் தான் எப்படி பின்றதுன்னு நான் ட்ரை பண்ணியிருப்பேன். இதுக்கு அடுத்த வீடியோவையே ஒரு கம்ப்ளைண்ட் வீடியோவாக நான் போட்டிருப்பேன். இப்போ பக்கத்தில் ஒயர் கிராஸ் ஆகும், அதை விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். இந்த மாதிரி போட்டோன்னா ட்ரையாங்கிள் ஷேப் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள் 3 நாட் மட்டும் போட்டதுனால ட்ரையாங்கிள் ஷேப் கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த 3 பக்கத்துலேயும் ரன்னிங் ஒயரை வச்சு இன்னும் 3 வரிசை பின்ன போகிறோம். இங்கே 3 கார்னர்லேயும் ஒரு நாட்டில் 2 ஒயர் போகுது இல்லையா, இதுதான் அடையாளம். மேல் பக்கம் போகிற ஒயரில் மட்டும் தனித்தனியாக ரன்னிங் ஒயர் வச்சு பின்னணும். இப்போது லெஃப்ட் சைடு இல்லைனாக்கா மேல் பக்கம் போகுது இல்லையா, அதே அளவுக்கு கரெக்டாக ரன்னிங் ஒயரை அளந்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. இப்போ 3 பக்கத்துலேயும் 4 ஒயர் இருக்குது அப்படின்றதுனால 4 ஒயர்லேயும் தனித்தனியாக ரன்னிங் ஒயர் வச்சு பின்னணும். இப்போ 4 ஒயர்லேயும் நாட் போட்டுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு நாட் போட்டுட்டு மேல் பக்கம் இல்லை சைடில் போகிற ஒயர் அளவு இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. பெருசாக இருந்தால் அடுத்த ஒயரும் நமக்கு பெருசாகவும் ஒயர் வேஸ்ட்டாக போயிடும். சின்னதாக வீட்டிங்கனாலும் ஒயர் ஷார்ட்டேஜ் ஆகும். ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ 4 ஒயர்லேயும் நாட் போட்டாச்சு. நாட் போட்டுட்டு சைடில் போகுது இல்லையா, அதே அளவுக்கு ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. 1 சைடு பின்னியாச்சு. இப்போ 2வது பக்கம் பின்ன போகிறோம். இந்த பக்கம் திருப்பி பார்த்தோன்னா இப்போ பின்னோம் இல்லையா, இதோட சேர்த்து மொத்தம் 5 ஒயர் இருக்கும். ஸோ மேல் பக்கம் போகிற 5 ஒயர்லேயும் நாட் போடணும். லெஃப்ட் சைடு எவ்வளோ ஒயர் இருக்கோ அதே அளவுக்கு கரெக்டாக அளந்து விட்டுட்டு ஃபர்ஸ்ட் நாட் போடணும்.
இந்த ஃபர்ஸ்ட் நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு விட்டோம் இல்லையா ரன்னிங் ஒயர், அது சின்னதாக இருக்கா இல்லை பெருசாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கணும். கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஸோ இதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பக்கத்தில் ரைட் சைடு எண்டு வரைக்கும் மீதி 4 ஒயர்லேயும் நாட் போட்டுக்கோங்க. ட்ரையாங்கிள் ஷேப்பில் தோரணம் பின்னோம் பார்த்தீங்களா, அது அப்லோட் பண்ண கொஞ்ச நாள் கழித்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த மாடலில் வந்துட்டு ஒரு மல்டி பர்பஸ் ஸ்டாண்டு பின்னியிருப்பேன். இதை பென் ஸ்டாண்டா இல்லை பாத்ரூமில் ப்ரெஷ் வைக்கிறதுக்கு ஸ்டாண்டா இல்லை கிச்சனில் நைஃபு ஸ்பூன்ஸு இந்த மாதிரி பொருளை வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுச் பக்கத்தில் இன்னொரு பவுச் அட்டாச் பின்னுற அந்த மெத்தட் முதல் இதில் தான் நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். இப்போது இந்த எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சாச்சு. அடுத்து ரைட் சைடு போகுது இல்லையா, அதே அளவுக்கு ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்குவோங்க. 2 பக்கம் பின்னியாச்சு. இப்போ கடைசியாக இந்த பக்கத்தில் 3வது பக்கத்தில் பின்ன போகிறோம். இப்படி திருப்பி இந்த பக்கத்துலேயும் மேல் பக்கத்தில் இப்போ நமக்கு 6 ஒயர் போகும். ஸோ 6 ஒயரில் நாட் போடணும். லெஃப்ட் சைடு எவ்வளோ ஒயர் இருக்கோ அதே அளவுக்கு அளந்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போடணும். இந்த ஃபஸ்ட்டு நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு விட்ட ஒயர் வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சின்னதும் இருக்கக்கூடாது, பெருசாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் சின்னதாக இருக்குது, இருந்தாலும் இதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது ரைட் சைடு எண்டு வரைக்கும் இந்த பக்கத்தில் 6 நாட் போடணும். ட்ரையாங்கிள் ஷேப்பில் நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம போட்டிருக்கோம். 2 பார்த்தாச்சு. 3வதாக பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் மாதிரியே இந்த பர்ஸ் வந்துட்டு பின்னியிருப்பேன். இதுக்கு ஜிப்பும் அட்டாச் பண்ணியிருப்பேன். அடுத்து குட்டி ஆங்கிரி பேர்டு டாய் மாதிரி குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு இது ஒன்று பின்னியிருப்பேன். சைடில் மட்டும் ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி சின்னதாக ஜிப்பு வச்சு பவுச்சில் இருந்து மூடி போட்ட 2.5 ரோல் லஞ்ச் பேக் வரைக்கும் எப்படி பின்னுறதுன்னு டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் டிஃப்ரெண்ட் சைஸஸில் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. ஹேண்ட் பேக் அண்ட் பர்ஸ் பிளேலிஸ்ட்டில் அந்த வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். இப்போ 3 பக்கத்துலேயும் ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு எவ்வளோ ஒயர் இருக்கோ அதே அளவுக்கு ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பின்னோம் இல்லையா, இதே மாதிரி இன்னொரு ரவுண்டு வந்துட்டு பின்ன போகிறோம். 3 பக்கத்துலேயும் தனித்தனியாக ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். இப்போது லெஃப்ட் சைடு எவ்வளோ ஒயர் இருக்கோ அதே அளவுக்கு அளந்து விட்டுருங்க. அளந்து விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு ஒயரில் நாட் போடணும். இந்த ஃபர்ஸ்ட் நாட் போட்டுட்டு என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடு ஒயர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த நாட் வந்துட்டு போடணும். இப்போது ரைட் சைடு எண்டு வரைக்கும் 6 ஒயர்லேயும் நாட் போடணும். ஃபஸ்ட்டு பக்கம் பின்னும்போது 6 நாட் போடுவோம். 2வது பக்கம் பின்னும்போது 7 நாட் போடுவோம். 3வது பக்கம் பின்னும்போது 8 நாட் போடுவோம். இப்போது 6 நாட் போட்டு முடிச்சாச்சு இல்லையா. போட்டு முடிச்சுட்டு ரைட் சைடு எவ்வளோ ஒயர் இருக்கோ அதே அளவுக்கு ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பக்கம் போலயே இந்த பக்கத்தில் திருப்பி 7 நாட் போடணும். லெஃப்ட் சைடு எவ்வளோ ஒயர் இருக்கோ அதே அளவுக்கு ரன்னிங் ஒயரை அளந்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போடுங்க. இந்த ரவுண்டு மட்டும் பின்னி காமிக்கிறேன். அடுத்து வந்துட்டு ரன்னிங் ஒயர் கலர் சேஞ்ச் பண்ணி இன்னும் ஒரு ரவுண்டு நம்ம பின்னுவோம். அதை வந்துட்டு ஒரு பக்கத்தில் மட்டும் பின்னி காமிக்கிறேன். இதே மாதிரி 3வது ரவுண்டு பின்னிக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடு ஒயர் செக் பண்ணிவிட்டு அடுத்த நாட் வந்துட்டு போடணும். இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னுறதை கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். நாட் போடுறத கிளியராக வந்துட்டு பார்க்க முடியும். அடுத்து இருக்கிற ஒயரில் ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போடுறோம், அவ்வளோதான். இப்போது ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போட்டாச்சு. நாட் போட்டுட்டு ரைட் சைடு போகிற அளவுக்கு ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கத்தில் 8 நாட் போடணும். மேல் பக்கம் பாருங்கள், மொத்தம் 8 ஒயர் போகுது. ஸோ 8 நாட் போடணும். லெஃப்ட் சைடு எப்பவும் போல் எவ்வளோ ஒயர் இருக்கோ அதே அளவுக்கு அளந்து விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடணும். லெஃப்ட் ஒயர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அடுத்த நாட் போடுங்க. ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் வச்சு 3 பக்கத்துலேயும் 2 ரவுண்டு வந்துட்டு எப்படி பின்னுறதுன்னு ஃபுல்லாகவே காமிக்கிறேன். அடுத்து ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரை சேஞ்ச் பண்ணி பின்னுவோம். அதை நீங்களே பின்னிக்கோங்க. சேம் இதே மாதிரி தான் பின்னணும், எந்த மாற்றமும் இல்லை. இப்போது ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னுறதை கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு எவ்வளோ ஒயர் இருக்கோ அதே அளவுக்கு ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து கடைசியாக வயலட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு ரவுண்டு வந்துட்டு பின்னணும். 3 பக்கத்துலேயும் தனித்தனியாக பின்னணும், எந்த மாற்றமும் இல்லை.
லெஃப்ட் சைடு எவ்வளோ ஒயர் இருக்கோ அதே அளவுக்கு அளந்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போடணும். 2 ரவுண்டு பின்னோம் இல்லையா, அதே மாதிரி தான், எந்த மாற்றமும் இல்லை. ஃபஸ்ட்டு நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு ஒயர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த நாட் போடுங்க. ஃபஸ்ட்டு பக்கத்தில் பின்னும்போது 8 நாட் போடுவோம், 2வது பக்கத்தில் பின்னும்போது 9 நாட் போடுவோம், 3வது பக்கத்தில் திருப்பி பின்னும்போது 10 நாட் போடுவோம். இந்த கடைசி ரவுண்டு பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஒரே கலரில் பின்னுறதை விட இந்த டபுள் கலர் வச்சு பின்னிங்கன்னா 3 ட்ரையாங்கிள் ஷேப் வந்துட்டு தனித்தனியாக உங்களுக்கு தெரியும். ஃப்ரண்ட்டில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப், பேக்கில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப், அப்புறம் மூடியில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் நமக்கு தெரியும். இப்போ நம்ம பேக் சைடு ட்ரையாங்கிள் ஷேப் பின்னி இருக்கும். பின்னி முடிச்சதுக்கப்புறம் இது எல்லா ஒயரும் ஒரே அளவில் இருக்கும். இப்போ அடுத்து 2வது ட்ரையாங்கிள் ஷேப் பின்ன போகிறோம். 2வது ட்ரையாங்கிள் ஷேப் வந்துட்டு நமக்கு ஃப்ரண்ட், இந்த பர்ஸோட ஃப்ரண்ட்டாக வரும். இதை அப்படியே இப்படி திருப்பிக்கோங்க. இப்படி திருப்பிக்கிட்டு 3 பக்கத்துலேயும் 3 அந்த பர்பிள் பியோர் நாட் இருக்கும். அதை வந்துட்டு ரன்னிங் ஒயர் மாதிரி வச்சு ரைட் சைடு எண்டு வரைக்கும் லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி லெஃப்ட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். அந்த கடைசி அந்த பர்பிள் ஒயர் வரைக்கும் பின்னணும். ஃபஸ்ட்டு ரைட் சைடு பின்னிடலாம். பர்பிள் அந்த பியோர் பர்பிள் நாட் இருக்கு இல்லையா, அதில் ரைட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி அந்த பர்பிள் நாட் இந்த எண்டு வரைக்கும் நாட் போடணும். அடுத்து நம்மளோட சேனலில் என்ன நியூ ஐடியா வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற என்னோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸுக்காகவும் ஒயர் கூடைகளை பின்னி சேல் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி நான் நியூ ஐடியாஸ் போட்டுட்ருக்கேன். அதர் யூடியூப் சேனல்ஸுக்காக இல்லை. ஸோ அதர் யூடியூப் சேனல்ஸ் என்னோட ஐடியாஸை காப்பி பண்ணாதீங்க. உங்களோட சேனலில் நீங்கள் புதுசாக யோசித்து வீடியோஸ் போடுங்க. ஓகே, இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போட்டாச்சு. ஒயர் பாருங்கள் இவ்வளோ தான் இருக்கும். இதை வந்துட்டு நம்ம உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருவோம். இப்போது லெஃப்ட் சைடு இந்த பர்பிள் ஒயரை வச்சு இந்த எண்டு வரைக்கும் பின்னணும். இந்த லெஃப்ட் வரைக்கும் பின்றதை கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். அந்த பர்பிள் ஒயரை வச்சு லெஃப்ட் சைடு ரிவர்ஸில் வந்துட்டு பின்னிட்டு போகிறோம். அவ்வளோதான். ஈஸியான ஷேப்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துட்டோன்னா வீடியோ சீக்கிரம் முடிஞ்சிடும். ஒன் சைடு அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்துட்டு ஒரு மாதிரி நம்ம பின்னும். இந்த பக்கத்தில் பாருங்கள் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இப்போ நம்ம பின்னிக்கிட்டு இருக்கோம். மூடியும் இதே மாதிரி தான் பின்னுவோம். இதே மாதிரி பெருசாக ஒரு ஹேண்ட்பேக் மாடலில் எப்படி பின்னுறதுன்னு இன்னொரு வீடியோ நம்மளோட சேனலில் கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ கடைசி பர்பிள் ஒயரில் நாட் போடுறேன். இப்போ பாருங்கள் லெஃப்ட் சைடு இவ்வளோ ஒயர் இருக்கும். இது நம்ம உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருவோம். இப்போது ஃபஸ்ட்டு வரிசை லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் பின்னியாச்சு. மறுபடியும் பாருங்கள் சென்டரில் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். அந்த பியோர் பர்பிள் நாட் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலேயே ஒயர் கிராஸ் ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு ரைட் சைடு இந்த பர்பிள் ஒயர் வரைக்கும் லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி லெஃப்ட் சைடு இந்த பர்பிள் ஒயர் வரைக்கும் நாட் போடணும். இதே மாதிரி அடுத்தடுத்த வரிசையில் வந்துட்டு பின்னக்கூடாது. அடுத்த வரிசையில் இதே மாதிரி பின்னோன்னா அது ட்ரையாங்கிள் ஷேப்பில் வராது, டைமண்ட் ஷேப்பில் போயிடும். ஸோ நான் சொல்கிற மாதிரி பின்னிக்கோங்க. ஃபஸ்ட்டு வரிசை பர்பிள் ஒயர் வரைக்கும் போட்டோம் இல்லையா, 2வது வரிசையும் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் அந்த பர்பிள் ஒயர் வரைக்கும் போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே அந்த எண்டு வரைக்கும் பின்றதை கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். இப்போ கடைசியாக பர்பிள் ஒயரில் நாட் போடுறேன். இந்த கடைசி நாட் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் ரன்னிங் ஒயர் இந்த அளவுக்கு இருக்கும். இப்போது இதே மாதிரி லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி லெஃப்ட் சைடு பர்பிள் ஒயர் வரைக்கும் நாட் போடணும். இந்த பக்கத்தில் நாட் போடுறதையும் கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ யூடியூப்பில் புதுசாக ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ஹைப் பாயிண்ட்ஸையும் கொடுங்க. வீடியோ அப்லோட் பண்ண 1 வீக்குள்ளே மட்டும்தான் அந்த ஹைப் பாயிண்ட்ஸ் வந்துட்டு கொடுக்க முடியும். அதுக்கு மேலே இந்த பாயிண்ட்ஸ் வந்துட்டு கொடுக்க முடியாது. ஸோ நியூ வீடியோக்கு நீங்கள் கொடுக்கலாம். இப்போ 2வது வரிசை பின்னி முடிச்சாச்சு. 3வது வரிசை பின்னுறதுக்கு சென்டரில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. சென்டர் நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு போகிற ஒயர் ரைட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி அந்த பர்பிள் ஒயர் வரைக்கும் நாட் போடணும்.
மூணாவது வரிசையிலையும் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் பர்பிள் ஒயர் வரைக்கும் நாட் போடணும். இப்போ நம்ம ரைட் சைடு பின்னிக்கிட்டு இருக்கோம். ரைட் சைடு பின்னுறத ஸ்லோவாகவே பார்க்கலாம். லெஃப்ட் சைடு பின்னும்போது கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பக்கம் நம்ம எப்படி பின்னுறோமோ அதே மாதிரி தான் லெஃப்ட் சைடு ரிவர்ஸ்லேயும் பின்னணும். இப்போ கடைசியாக பர்பிள் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போது மூணாவது வரிசை இந்த எண்டு வரைக்கும் பின்னியாச்சு. அடுத்து பாருங்கள், லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி மூணாவது வரிசை பின்னுறோம். லெஃப்ட் சைடு பின்னுறத கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். பர்பிள் ஒயர் வரைக்கும் நாட் போடணும். இப்போ கடைசியாக பர்பிள் ஒயரில் நாட் போடுறேன். லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 3 வரிசை இப்போ நம்ம பின்னி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், சென்டரில் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். இங்கே ஒரு நாட் போட்டுக்கோங்க. அடுத்து லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் என்ன பண்ணணும்னாக்கா அந்த கடைசி ஒயரை விட்டுட்டு பின்னணும். இந்த பக்கத்தில் கடைசி ஒயர் பர்பிள் ஒயர் இல்லையா, ஸோ பர்பிள் ஒயரை விட்டுட்டு ஆரஞ்சு ஒயர் வரைக்கும் நாட் போடணும். இதுக்கு மேலே பின்னுற ஒரு வரிசையிலையும் கடைசி ஒயரை விட்டுடணும். இந்த மாதிரி பின்னாதான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் நமக்கு முடியும். இல்லை ஃபுல்லாகவே கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போட்டோம் அப்படின்னாக்கா அது ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி இருக்காது, டைமண்ட் ஷேப்பில் மாறிடும். இந்த பக்கத்தில் கடைசியாக ஆரஞ்சு ஒயரில் நாட் போடுறேன். அவ்வளோதான். இந்த கடைசி பர்பிள் ஒயரை விட்டுருங்க. இப்போ அடுத்து இதே மாதிரி லெஃப்ட் சைடு பர்பிள் ஒயரை விட்டுட்டு நாட் போடணும். கடைசியாக ஆரஞ்சு ஒயரில் நாட் போடுறேன். இதுக்கு மேலே நாட் போடக்கூடாது. 4வது வரிசை பின்னி முடிச்சாச்சு. அடுத்து பாருங்கள், 5வது வரிசை பின்னுறேன். சென்டரில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போது லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 3 நாட் மட்டும்தான் போடணும். கடைசி ஆரஞ்சு ஒயரை விட்டுடணும். இப்போ நம்ம 4வது வரிசையில் பர்பிள் ஒயரை விட்டோம் இல்லையா, 5வது வரிசையில் ஆரஞ்சு ஒயரை விட்டுடணும். அதாவது கடைசி ஒயரை விட்டுடணும், அவ்வளோதான். 3 நாட் மட்டும் போடுறேன். இதுக்கு மேலே நாட் போடக்கூடாது. கடைசி நாட்டில் இருக்கிற ஒயரை விட்டுட்டேன். இப்போ இதே மாதிரி லெஃப்ட் சைடு 4 ஒயர் இருக்கும். ஸோ கடைசி ஒயரை விட்டுட்டு 3 ஒயரில் மட்டும் நாட் போடணும். ஈவனாக முடிக்கணும், அதனால கடைசி ஒயரை நம்ம விடுறோம். அஞ்சாவது வரிசை பின்னி முடிச்சாச்சு. இப்போ 6வது வரிசை பாருங்க, சென்டரில் ஒரு நாட் போடணும். அடுத்து ரைட் சைடு ஒரு நாட்டு, லெஃப்ட் சைடு ஒரு நாட் போடுவோம். அதுக்கு மேலே ஒரு ஒயர் இருக்கும், ஆனால் நாட் போடக்கூடாது. அவ்வளோதான். இதுக்கு மேலே நாட் போடக்கூடாது. இதை அப்படியே விட்டுருங்க. இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பில் பர்ஃபெக்டாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட்டு பின்னி முடிச்சாச்சு, பேக்கும் பின்னி முடிச்சாச்சு. ஃப்ரண்ட் பின்னி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாட்லேயும் 2 ஒயர் போகும். இந்த ஒயர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு சின்னதாக இருக்கும். பேக் சைடு மூடி பின்னுறதுக்காக ஒயர் லாங்காக இருக்கும். இந்த ஒரு ஒயர் ஒரு அளவில் இருக்கும். ஸோ இதை ஈவனாக கட் பண்ணி விட்டுட்டு இதை வந்துட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுடலாம். மூடி பின்னுறதுக்காக ஒயர் கரெக்டாக இருக்கும். இந்த பக்கத்தில் மட்டும், அதாவது ஃப்ரண்ட் சைடு மட்டும் ஒரு ஒயர் ஒரு அளவில் இருக்கும். ஸோ அதை ஈவனாக கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. கிராஸ் கட் கூடைக்கு நம்ம ஒயரை சொருகி விடுவோம் இல்லையா, அதே மாதிரி சொருகணும். ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். ரைட் ஒயரை அப்படியே ஆப்போசிட்டில் மடித்து சொருகணும், லெஃப்ட் போகிற ஒயரை அப்படியே ஆப்போசிட்டில் மடித்து சொருகணும்.
இந்த ஒரு நாட்டில் இருக்கிற ஒயரை மட்டும் சொருகி காமிக்கிறேன். இதே மாதிரி எல்லா கிராஸ் நாட்டில் இருக்கிற ஒயரையும் சொருகிடுங்க. பர்பிள் ஒயர் டு பர்பிள் ஒயரை சொருகி விடணும். அப்புறம் மூடி பின்னுறதுக்காக பர்பிள் ஒயர் டு பர்பிள் ஒயர் லாங்காக இருக்கும். இதில் வந்துட்டு நம்ம மூடி பின்னுவோம். இதை தவிர மற்ற எல்லா ஒயர்ஸையும் சொருகிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒன் சைடு ஃப்ரண்ட் சைடு இருக்கிற எல்லா ஒயரையும் சொருகியாச்சு. பேக் சைடு மூடி பின்னுறதுக்காக பர்பிள் ஒயர் டு பர்பிள் ஒயர் லாங்காக இருக்கும். இப்போ இதில் நம்ம மூடி பின்ன போகிறோம். ஃபர்ஸ்ட் 4 வரிசை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். அப்போ தான் அந்த பர்ஸோட வாய்ப்பகுதியை நம்மளால் க்ளோஸ் பண்ண முடியும். லெஃப்ட் சைடு சின்னதாக உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு விட்டுட்டு ஃபர்ஸ்ட் பர்பிள் ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக ரைட் சைடு எண்டு வரைக்கும் கடைசி பர்பிள் ஒயர் வரைக்கும் நாட் போடணும். நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு மூடி பின்னும் போது 2 டைப்பில் பின்னுவோம். ஒன்று வந்துட்டு ரன்னிங் ஒயரை உள்ளுக்குள்ளே மறைச்சி வச்சு பின்னுவோம். இன்னொரு டைப் வந்துட்டு அப்படியே மடித்து பின்னுவோம். இப்போ 2வது டைப் அப்படியே ரிவர்ஸில் வந்துட்டு மடித்து வச்சு நம்ம பின்ன போகிறோம். நீங்கள் ரெகுலர் ஃபாலோவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்படி உள்ளுக்குள்ளே மடித்து வச்சு பின்னுற அந்த மெத்தட் உங்களுக்கு அந்த மாதிரி பிடிச்சிருக்குன்னா அந்த மாதிரியும் பின்னிக்கலாம். ரன்னிங் ஒயர் ரோலோட இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்மளால ரிவர்ஸில் பின்ன முடியாது. ஸோ என்ன பண்ணணும்னாக்கா இந்த ரன்னிங் ஒயரை மூடி எவ்வளோ பின்ன போகிறோமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. ரன்னிங் ஒயர் வச்சு இன்னும் 3 வரிசை பின்ன போகிறோம். ஸோ 4 அடி ஒயர் எடுத்துக்கிறேன். ரிவர்ஸில் பின்னுறதுக்கு ஃபஸ்ட்டு பர்பிள் ஒயர் மேல் பக்கம் போகுது இல்லையா, அதை இப்படி மடிக்கணும். கட் பண்ண ஒயரை இது மேலே இப்படி சுற்றி நாட் போடணும். நல்லா டைட்டாகவே சுற்றி நாட் போடுங்க. இப்போது ரைட் டு லெஃப்ட் ரிவர்ஸு எண்டு வரைக்கும் வந்துட்டு பின்னிட்டு போகணும். இன்னும் ஒரு 2 நாட்டு ரிவர்ஸில் எப்படி போடுறேன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே பின்னுறதை கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். ஓகே, இப்போ ரிவர்ஸில் எப்படி பின்னுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா. இப்போது இந்த எண்டு வரைக்கும் பின்னுறதை கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். இப்போ கடைசியாக பர்பிள் ஒயரில் நாட் போடுறேன். அடுத்து லெஃப்ட் டு ரைட் இதே மாதிரி ரன்னிங் ஒயரை மடித்து வச்சு பின்னணும். இப்போ 2வது வரிசை ரிவர்ஸில் பின்னி முடிச்சாச்சு. இந்த ரன்னிங் ஒயரை அப்படியே இப்படி மடிச்சுக்கோங்க. மடித்து லெஃப்ட் டு ரைட் வந்துட்டு பின்னணும். இந்த ஃபர்ஸ்ட் நாட் போடும்போது இந்த ரன்னிங் ஒயரை இப்படி மடித்து டைட்டாகவே நாட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட லூஸ் இருக்கக்கூடாது. இப்போ லெஃப்ட் சைடு கொஞ்சம் கூட ஒயரே இல்லாமல் நாட் போட்டாச்சு. இனி எப்பவும் போல் ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போடுற மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போட்டுக்கோங்க. ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னுறது ரொம்ப ஈஸி தான். எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ எண்டு வரைக்கும் பின்னியாச்சு. இந்த ரன்னிங் ஒயரை அப்படியே இப்படி மடித்து ரிவர்ஸில் பின்னணும். ரிவர்ஸில் பின்னுறதுக்கு ஃபஸ்ட்டு மேல் பக்கம் போகிற ஒயரை இப்படி மடித்து ரன்னிங் ஒயரை இது மேலே டைட்டாக சுற்றி நாட் போடணும். முறுக்கல் இல்லாமல் சுற்றி நாட் போடுங்க. இப்போ ரிவர்ஸில் லெஃப்ட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். நாட் போட்டுட்டு பார்க்கலாம். 4 வரிசை மூடியில் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னியாச்சு. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒயர் லாஸ்ட் ஒயர் இதை மட்டும் தான் நம்ம உள்ளுக்குள்ளே சொருகி விடுற மாதிரி வரும். ஸோ இந்த 2 ஒயரை மட்டும் உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. இப்போ ரன்னிங் ஒயரை வச்சு 4 வரிசை நம்ம எதுக்காக பின்னோம்னா இந்த பர்ஸோட அந்த ஓப்பன் இருக்கு இல்லையா வாய்ப்பகுதி அது கரெக்டாக க்ளோஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம இப்போ பின்னோம். இப்போ அடுத்து நம்ம ஃபுல்லாகவே கிராஸ் நாட் போட போகிறோம். லெஃப்ட் சைடு 2 ஒயர், ரைட் சைடு 2 ஒயரை விட்டுட்டு நடுவில் இருக்கிற 6 ஒயரை எடுத்து நம்ம கிராஸ் நாட் போட போகிறோம். லெஃப்ட் சைடு ஒரு பர்பிள் ஒயர், ஆரஞ்சு ஒயரை விட்டுட்டு
மூணாவது ஒயரையும் நாலாவது ஒயரையும் பிடிச்சி ஃபஸ்ட்டு கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. அடுத்து இதுக்கு பக்கத்துலேயே ரெண்டாவது நாட் போட்டுக்கோங்க. அடுத்து இதுக்கு பக்கத்தில் மூணாவது நாட் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு 2 ஒயர் லாஸ்ட்டு 2 ஒயரை விட்டுட்டு 3 கிராஸ் நாட் போட்டோம் இல்லையா, இந்த 3 நாட்டுக்கு மேலே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது. 2 நாட் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு 2 நாட்டுக்கு நடுவில் ஒரு நாட் போடுறேன். அடுத்து பக்கத்துலேயே ரெண்டாவது நாட்டுக்கும் மூணாவது நாட்டுக்கும் நடுவில் ரெண்டாவது நாட் போடுறேன். ஃபைனலாக இந்த 2 நாட்டுக்கும் நடுவில் ஒரு கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் மவுண்டன் ஷேப். குட்டியாக அந்த ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி பின்னியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 2 ஒயர் இப்போ நம்ம விட்டோம் இல்லையா, அதை ரன்னிங் ஒயர் மாதிரி பிடிச்சி இப்படி மேல் பக்கத்தில் பின்னிட்டு போகிறோம். இந்த மாதிரி பின்னாதான் முடி பார்க்குறதுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் பர்ஃபெக்டாக நமக்கு தெரியும். ஃபுல்லாகவே 2 பிடிச்சி நாட் போட்டாக்கா பர்ஃபெக்ட் அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்துட்டு நமக்கு கிடைக்காது. இந்த மாதிரி மெத்தடில் முதல் நம்மளோட சேனலில் பறவைகளோட அந்த விங்ஸை தான் நம்ம பின்னிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன கிராஃப்ட் ஒர்க்கெல்லாம் இந்த மெத்தடில் நிறைய பின்னியிருக்கோம். இந்த மீனோட துடுப்பு வாளி எல்லாமே இந்த மாதிரி தான் பின்னியிருந்தோம். இப்போ அடுத்து பாருங்கள், பர்பிள் ஒயரை இப்படி மேல் பக்கம் ரன்னிங் ஒயர் மாதிரி பிடிச்சி நாட் போடுறேன். இப்போ லெஃப்ட் சைடு பின்னியாச்சு. இப்போ ரைட் சைடு 2 ஒயரை பிடிச்சி நாட் போடணும். இந்த 2 வரிசை பின்னுறதையுமே கொஞ்சம் ஸ்லோவாக பாருங்கள், அப்போ தான் கிளியராக உங்களுக்கு புரியும். இந்த பர்ஸுக்கு வந்துட்டு ஹேண்டில் மட்டும் நான் எப்படி பின்னுறதுன்னு காமிக்கல. உள் ஒயர் 2 ஒயரை வச்சு முறுக்கு கைப்பிடி தான் பின்னியிருக்கேன். உள் ஒயர் 4 அடியில் எடுத்திருக்கேன். ரன்னிங் ஒயருக்கு மெஷர்மெண்ட் கிடையாது. முறுக்கு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். பிகினருக்காக கிளியராக வந்துட்டு சொல்லி கொடுத்துருப்பேன். உங்களுக்கு உருட்டு கைப்பிடி பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் உருட்டு கைப்பிடியை தாராளமாக இதுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். பர்ஸ் அண்ட் ஹேண்ட்பேக்குக்காகவே கிளாஸ்ப் வச்சு ஹேண்டில் எப்படி பின்னுறதுன்னு வீடியோ நம்மளோட சேனலில் இருக்குது. இந்த மாதிரி மெத்தடில் ஹேண்டில் பின்னிங்கன்னா உங்களுக்கு தேவை அப்படின்றப்போ இது நீங்கள் எடுத்து மாட்டிக்கலாம், வேண்டான்றப்போ எடுத்து வச்சிடலாம். இந்த டைப் ஹேண்டில் எப்படி பின்னுறதுன்னு மேலே ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன். அப்படி இல்லைனாக்கா ஹேண்டில் பிளேலிஸ்ட்லையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த பர்ஸ் பின்னிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, ஃப்ரண்ட் ஒரு மெத்தடில் பின்னும், பேக் ஒரு மெத்தடில் பின்னும், மூடி வேற ஒரு மெத்தடில் பின்னிக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இந்த ஹேண்ட்பேக் எப்படி பின்னுறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஃப்ரண்ட் வேற மாதிரி பின்னுவோம், பேக் சைடு வேற மாதிரி பின்னுவோம். இந்த பர்ஸோட ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி இருக்கும், கிராஸ் டைப்பில் இருக்கும். இந்த பர்ஸோட பேக் சைடு இந்த மாதிரி இருக்கும், ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன மாதிரி இருக்கும். இந்த பர்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் பேக் சைடு பின்னிட்டு அப்புறம் ஃப்ரண்ட் சைடு பின்னோம் இல்லையா, ஸோ இந்த க்ரீன் பர்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் பேக் சைடு பின்னிட்டு தான் அடுத்து ஃப்ரண்ட் சைடு பின்னிருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பில் மூடியும் பின்னி முடிச்சாச்சு. ஃபைனலாக இது எல்லா ஒயர்ஸையும் மூடிக்குள்ளேயே சொருகி விட போகிறோம். ஒரு ஒயர் ஒரு அளவில் இருக்கும், ஸோ அதை ஈக்குவலாக கட் பண்ணி விட்டுட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுடலாம். நான் கொஞ்சம் தின்னான ஒயர் எடுத்ததுனால 4 அடி ஒயர் வந்துட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் திக்கான ஒயர் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒயர் வந்துட்டு கரெக்டாகவே இருக்கும். இப்போ ஃபைனலாக இந்த மூடிக்குள்ளேயே இந்த எல்லா ஒயர்ஸையும் சொருகி விடணும். ஆப்போசிட்டில் மடித்து ஒரே ஸ்ட்ரைட்டில் சொருகணும், அந்த ட்ராக் மாறாமல் சொருகணும். அப்போ தான் மூடியோட உள் பக்கத்துலேயும் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சிட்டேன். இதுக்கு மேக்னெட்டிக் லாக் வைக்க போகிறேன். இந்த மேக்னெட்டிக் பட்டன் வந்துட்டு நான் மீஷோவில் தான் வாங்கினேன். சர்ச் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. தின்னாக இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு மூடியில் வைக்கணும். எந்த இடத்துல உங்களுக்கு லாக் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சு இந்த பின்னை இப்படி ஆப்போசிட்டில் மடித்து விடணும். இதுக்கு வாஷரும் கொடுத்துருப்பாங்க. வாஷர் வெளியே தெரியும் அப்படின்றதுனால மூடியில் நான் வாஷர் போடாமல் இந்த லாக் வந்துட்டு வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு நேராக பர்ஸில் வந்துட்டு வைக்கணும். பர்ஸில் திக்காக இருக்கு இல்லையா, அந்த பட்டனை வந்துட்டு செட் பண்ணணும். மூடியில் எப்படி பின்ன ஆப்போசிட்டில் வளைச்சி விட்டோமோ அதே மாதிரி இதுலேயும் வளைச்சி விடணும். வாஷர் போடுறதா இருந்தால் போட்டுக்கோங்க. வாஷர் போடாமல் இந்த மேக்னெட்டிக் லாக் வச்சோன்னா யூஸ் பண்ணும்போது அந்த கையோட கழண்டு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ஒரு காயின் பர்ஸாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு ஹேண்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா இதுக்கு நீங்கள் ஹேண்டில் வச்சுக்கலாம். உருட்டு கைப்பிடி, முறுக்கு கைப்பிடி, என்ன கைப்பிடி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். உருட்டு கைப்பிடி போடுறதா இருந்தாக்கா 2.5 அடியில் 2 ஒயர் இல்லை 3 ஒயர் எடுத்து உருட்டு கைப்பிடி பின்னிக்கோங்க. முறுக்கு கைப்பிடி பின்னுறதா இருந்தால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4 அடியில் 2 ஒயர் எடுத்து உள் ஒயராக வச்சுக்கோங்க. ரன்னிங் ஒயருக்கு மெஷர்மெண்ட் இல்லை.
கைப்பிடி பின்றதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குது பாருங்கள். வேறு ஒரு பேஸ்கெட்டுக்கு தான் போட்டிருப்பேன். அதே மெத்தடில் இப்போ நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் இந்த பர்ஸுக்கு வந்துட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பர்ஃபெக்ட் ட்ரையாங்கிள் ஷேப்பில் குட்டியாக வந்துட்டு ஒரு காயின் பர்ஸ் எப்படி பின்றதுன்னு பார்த்துருக்கோம். இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் நம்மளோட சேனல்ல இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான கூடைகள் வீடியோஸ் நிறைய இருக்கு. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.